ஒரு இயக்குனர் ஒருத்தர் வந்து ஒரு படம் எடுக்கணும் போனார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைனான்ஸர்கிட்ட அவர் போனார். போய் கடன் வாங்க போனார். அவர் என்ன சொல்லிட்டாரு, ஃபைனான்ஸ் என்ன சொன்னார், ஏற்கனவே நீ எடுத்த ஒரு படம் ரிலீஸ் ஆகல, இந்த படத்துக்கு என்னால் ஃபைனான்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் தான் தனஞ்சய் சாரை பேச சொல்கிறேன் சார், அவரை பேச சொல்ல நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அவர் கால் பண்ணிட்டு, சார் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போகிற சார் வந்து அவர் எனக்கு கொடுக்குறாரு, 50 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சார். நான் ஓகே, அவர் நல்லா பிடிக்கும் எனக்கு அந்த இயக்குனர். நான் கால் பண்ணி அந்த ஃபைனான்ஸ்கிட்ட நான் சொல்கிறேன், சார் அவர் நல்ல இயக்குனர் தான் சார், அந்த கடந்த படம் ரிலீஸ் ஸ்டக்காக நிற்கிது, வந்துடும், இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சார். என்ன ஒன்றுமே இல்லை தனஞ்சய், நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன், ஆஃபீஸ்க்கு வந்துடு, இப்போ ஒரு பேப்பர் மட்டும் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு என்னென்னு நான் கேரண்டி எடுத்துக்கிறேன்னு. நான் சொன்னேன், சார் நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னு. நீ பேசுகிறல்ல, எழுதி கொடுத்துட்டு போ, நான் ஒன்றும் காசு கேட்கலப்பா, உன்னை வந்து இது பண்ணல, கேரண்டி மட்டும் எழுதி கொடுத்து போனாரு. நான் சொன்னேன், நான் எதுக்கு சார் கேரண்டி பண்ணோம், இப்போ சொல்கிறேன்ல, வாய் வார்த்தையாக சொல்கிறத, அவர் நல்ல ஆள் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவா சொல்கிறல, அதே எழுதி கொடுத்துருன்னு சொல்கிறேன். நான் சொன்னேன், சார் என்னை விட்டுருங்க சார், நான் இந்த பக்கம் வரல அப்படின்னு. ஏன்னா எதுக்கு, இது நிஜமாக நடந்த நிகழ்வு. நான் உடனே அவர்கிட்ட கால் பண்ணி அந்த இயக்குனர் கால், தம்பி அவர் கேரண்டி கேட்குறாருப்பா, கேரண்டிலாம் என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா அதுவும் சிக்கல், அந்த சிக்கலுக்கு நான் வந்தேன்னா மொத்த பணமும் என் தலை வந்து விடும், இல்லைன்னா வட்டியோடு சேர்ந்து விடும், நாளைக்கு நீ கட்டலைன்னா எனக்கு வட்டியும் என் தலை வந்து விடும், நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும், அதனால் வந்து அந்த கேரண்டிலாம் வேணாம், நான் ரெக்கமெண்ட் பண்ண சொன்னால் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன், இனிமேல் நீ சவத்து, நீ எதாவது பேசி கையில் காலை வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். எதுவும் சொல்ல வரேன்னா, இதுதான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிரச்சனை. கேரண்டி யார் சார் பண்ண முடியும், யார் உணர்த்த பிரச்சனை எடுக்க முடியும். நான் ஒரு 50 லட்சத்துக்கு என்னால் கேரண்டி எடுத்துக்க முடியல, ஏன்னா உடனே நம்மளுக்கு ஒரு பயம் வருது, ஐயோ இவர் கட்டாமல் போனார்னா நம்ம தலை வந்து விடியுமே, அப்போ நம்ம தானே கட்ட வேண்டியிருக்கோம், வட்டியோடு கட்டணும், அது வேறு. ஐயோ எதுக்கு தேவையில்லாமல், நம்மள பிஸ்னஸும் இல்லை, நம்ம இவரோட பயணிக்க போகிறதும் இல்லை, நம்ம படம் எடுக்க போகிறதும் இல்லை, இப்போ நம்ம அவரோட படம் பண்ண போகிறேன்னா நான் கண்டிப்பாக அதை கொடுத்துருவேன். இப்போ நான் அடுத்ததாக ஒரு படம் பண்ண போகிறேன், அவருக்கு சம்பளமே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா நான் கண்டிப்பாக அந்த பணத்தை கொண்டு போய் கொடுப்பேன்.